Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோவில் ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ஐபிஓவில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறேன்னா இல்லையானோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் இந்த கம்பெனி இருக்கிற சிஎன்சி ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியை பற்றியும் நான் டீட்டெயிலாகவே பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி ஜான்வரி 1991 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்க்கும்போது சிஎன்சி மிஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளையிங் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் கேட்டகரிஸ் ரொம்பவே வைடாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராடக்ட் கேட்டகரிஸை 5 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ஸை பார்க்கும்போது சிஎன்சி டர்ன் மில் சென்டர்ஸ், வெர்டிக்கல் மெஷினிங் சென்டர்ஸ், ஹரிசாண்டல் மெஷினிங் சென்டர்ஸ், 5 ஆக்சஸ் மெஷினிங் சென்டர்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங் மெஷின்ஸ்னு 5 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வைல்டு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சிஎன்சி மெஷின்ஸில் 44 சீரீஸில் 200 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸில் 3000 கஸ்டமர்ஸுக்கு 7200 மெஷின்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ்னு பார்க்கும்போது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், ஏரோஸ்பேஸ் திருவனந்தபுரம், டர்கிஷ் ஏரோஸ்பேஸ், யூனிபார்ட்ஸ் இந்தியா, டாடா அட்வான்சஸ் சிஸ்டம்ஸ், டாடா சிக்ரோஸ்கை ஏரோஸ்பேஸ், பாரத் ஃபோர்ஜ், சக்தி பம்ப்ஸ், ஸ்ரீராம் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ரோலெக்ஸ் ரிங்ஸ், ஹர்ஷா இன்ஜினியர்ஸ்னு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனிஸை இவங்களோட கஸ்டமர்ஸாக வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதில் 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் குஜராத் ரீஜனில் இருக்கு அண்ட் 1 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஃப்ரான்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட ஸ்ட்ராங் டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸும் இருக்கு. 29 சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸோட சர்வீஸ் சென்டர்ஸ் ரொமேனியா, பிரான்ஸ், போலந்து, பெல்ஜியம், இட்டாலி அண்ட் யூகேல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜூன் 30, 2023 வரைக்கும் இந்த கம்பெனி கிட்ட 2573 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் கரண்டா 31,430 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணின எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸில் இருந்து 2600 மில்லியனுக்கு மேலே ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த கம்பெனி ரீசெண்டாக இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிற நியூ கேட்டகரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 7th சென்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2023 ஆட்டோ அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸில் இருந்து 46.68% ரெவன்யூ வந்திருக்கு. அண்ட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருந்து 20.32% ரெவன்யூ வந்திருக்கு. அண்ட் ஜென்ரல் இன்ஜினியரிங்கில் இருந்து 19.58% ரெவன்யூ வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இதில் இருந்து இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூ ஆட்டோ அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸில் இருந்து வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2023 பார்க்கும்போது இந்தியாவில் இருந்து 87.22% ரெவன்யூ வந்திருக்கு. அண்ட் அதர் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்து 7.05% ரெவன்யூ வந்திருக்கு. யூரோப்பில் இருந்து 4.91% சொல்லியிருக்காங்க. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ இந்தியாவில் இருந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் நெட்வொர்த் ஃபினான்ஷியல் இயர் 22 டவுன் ஆகியிருந்தாலும் 23 நல்லாவே ரிகவரி காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2023 15.06 crores பதிவு பண்ணியிருக்காங்க. பட் மார்ச் 22 அண்ட் 21 லாஸ் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட நெட்வொர்த் 36.23 crores இருக்கு. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நியூட்ரலாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கிறதுனால ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஸ்பெல்லிங் @April Investmentsனு மட்டும்தான் இருக்கும். வேற எந்த லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 டெலிகிராம் சேனலுமே ஃபேக் சேனல்ஸ் தான். இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். அண்ட் கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில்
4084 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி வீடியோஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னோட மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட லிங்க்ஸை இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனி இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷன்ஸில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். இந்த பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ ப்ரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் ப்ரைஸ் பேண்ட் வந்து 315 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் ப்ரைஸ் பேண்ட் வந்து 331 ருபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் ப்ரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 21 அண்ட் 22ல நெகட்டிவ்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் 23ல 1.02 ருபீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் growth வந்து எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இன்புட்ஸை யூஸ் பண்ணி பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 324.5 ருபீஸ் வரும். இதுதான் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ. இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். சிஎன்சி மேக்கிங் கம்பெனிஸோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 49.55 வந்திருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த ரீசனால இந்த கம்பெனி இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ஸ்ல வரலன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் கம்பெனியோட கிராஸ் மார்ஜின் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023ல 42.68% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல ஒரு கிராஸ் மார்ஜின் புரிஞ்சுக்கலாம். பட் பேட் மார்ஜின் வந்து 1.58% தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 18.35% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 9.5% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த பேராமீட்டர்ஸ் வந்து 15%க்கு மேலே இருந்தால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 10.17 மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1க்கு மேலே இருந்தாலே அது வந்து ஃபண்டமெண்டலி வீக் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2023ல 18.35% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்லைட் நியூட்ரலாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணினதில்லை. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். இந்த சிஎன்சி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் கம்பெனிக்கு பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது ELGA எக்யூப்மெண்ட்ஸ், லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ், ட்ரிவேனி டர்பைன்ஸ், டிடி பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் மேக் பவர் சிஎன்சி மெஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக சிஎன்சி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரி லீடராக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் 4th பொசிஷனில் இருக்காங்க. பட் இபிஎஸ் அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேரில் வந்து லீஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தில் பார்க்கும்போதும் ஆல்மோஸ்ட் நியூட்ரல் பொசிஷனில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியா அண்ட் குளோபல் வைஸ் இந்த சிஎன்சி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவோட இன்ஜினியரிங் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2027ஓட ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது $137 பில்லியன் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுற கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியாவோட மெஷினிங் சென்டர்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் அதிகமாகிட்டே தான் இருக்கு. கேலண்டர் இயர் 23 to 27ஓட CAGR பர்சன்டேஜ் வந்து 10.3% அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அட்ரிஷன் ரேட். அதாவது அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனியில் இருந்து ஒரு இயரில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மீனிங். யூஸ்வலாக இந்த அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு கீழே இருந்தால் ரொம்பவே பாசிட்டிவான கம்பெனியாக இருக்கும். பட் ஃபினான்ஷியல் இயர் 2023ல ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து 25.07% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரிஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக நான் பார்க்குறேன். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்க்கும்போது இந்த சிஎன்சி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் லாங் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து January 9 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் Jan 11 க்ளோஸ் ஆகுது.
ஃபேஸ் வேல்யூ வந்து 2 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க அண்ட் லாட் சைஸ் வந்து 45 ஷேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1000 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 rupees per ஷேர் பேசிஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து January 12 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து January 16. நெக்ஸ்ட் இந்த ஐபிஓவோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 72.66% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசன்னால போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஃபைனலாக ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் லிமிடெட் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு நான் பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வேல்யூஷனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங் அண்ட் இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து 76 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 22.96% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த ஐபிஓவில் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்திருக்கேன். நான் அப்ளை பண்ணினதுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த கம்பெனி ரீசெண்டாக இஎம்எஸ் பிளாட்ஃபார்மில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஐஎஸ்ஆர்ஓ கூடவும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.